நேர்களுக்கு வணக்கம். அதாவது ரொம்ப வேதனையான ஒரு செய்தி. இப்படியான செய்திகளை ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் நம்ம இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு நிகழ்வு இனி நடக்கவே கூடாது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் பேசவே ஆரம்பிப்பேன். அப்படியான ஒரு செய்தி தான், அதுவும் கோயம்புத்தூரில் நடந்திருக்கிறது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன செய்தி அப்படிங்கிறது. ரொம்ப கொடூரமாக ஒரு பெண் பாலியல், அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் கோயம்புத்தூரில் அப்படிங்கிறது. நமக்கு அந்த செய்தியை கேட்கவும் முடியலை, அதை பேசவும் முடியல, அப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி வரக்கூடிய கருத்துக்கள் என்ன, இப்போது அந்த பெண் உடனிருந்த அந்த ஆண் நண்பரனுடைய நிலை என்ன, காவல்துறை விசாரணை எந்த அளவில் இருக்குது, எதிர்த்தரப்பில் எதிர்கட்சிகள் சொல்வது என்ன, எல்லாத்தையுமே பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பேசலாம். முதலாவதாக இந்த சம்பவம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக கோயம்புத்தூரில் விமான நிலையம் பின்புறத்தில் பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற அந்த நகரில் ஒரு ஒரு மோசமான துயர சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கல்லூரியில் பிஜி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் மாணவி அவங்களுடைய ஆண் நண்பரோடு காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆபத்தான இடத்துல, அது நம்ம அவங்க பண்ண தப்பு, இவங்க பண்ண தப்பு, கமெண்ட்ஸில் வர்றது அதெல்லாம் லாஸ்ட்டில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே போனதே தவறு. அது மனுஷங்கள்னு சொல்ல முடியாது, நாய்கள்னு சொல்ல முடியாது, கொடூர மிருகங்கள்னு வேணால் சொல்லிக்கலாம். அவங்க இந்த காரில் இருந்த அந்த ஆண் நண்பரை அறிவாளால் தாக்கிட்டு, அந்த ஆண் நண்பரை ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு கண் வெளிக்கலை அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த பெண் எவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க, என்ன சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த பெண் நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடக்குது. திங்கட்கிழமை அதிகாலையில் தான் காவல்துறையினர் அந்த பெண் எங்கே தூக்கி வீசப்பட்டிருக்காங்க, ஒரு கல்லூரியின் பக்கத்தில் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க, அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பெண்ணு சுத்தமாக கண்ணை விழிக்காமல் சுயநினைவற்ற நிலைமையில தான், ஆபத்தான முறையில் தான் இருக்காங்க. அந்த பெண்ணை தற்போது நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் தனியார் மருத்துவமனையிலேருந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றியிருக்காங்க. அதே அரசு மருத்துவமனையில் தான் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த ஆண் நண்பரும் சிகிச்சையில் இருக்கார். இது தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த பகுதியில், இந்த கொடூர சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான ஒரு பைக் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பைக் ஒன்று, இந்த கார் வந்துச்சு இந்த இடத்துக்கு, இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே அந்த 3 நபர்கள் வந்த பைக்காக இருக்கலாம், அல்லது இந்த கார் வருவதற்கு முன்பாகவே அந்த 3 நபர்கள் யாரோ ஒருவர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அந்த 3 நபர் கூட வந்திருக்கலாம், அந்த பைக் அவங்க பயன்படுத்திய ஒரு பைக்காக இருக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பைக்கை கைப்பற்றியிருக்காங்க. ஒருவேளை வேறு யாரோடதாக இருந்திருந்தால் ஏன் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இல்லை காவல்துறை விசாரணை, காவல்துறை அங்கே என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, பயந்து கூட விட்டுருக்கலாம். இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். அங்கே தடயவியல் நிபுணர்கள் அங்கே போய் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 தனிப்படைகள் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்களுடைய மனநிலைமையும் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த முறையாவது அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சு மக்கள் முன்னாடி அந்த குற்றவாளிகளை சுட்டு கொன்னுடுங்கன்ற அளவுக்கு தான் எல்லா பெண்களோட மனநிலைமையும் இருக்கும் அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்க முடியுது. என்னால் அப்படி தான் யோசிக்க முடியுது, நான் அப்படி தான் யோசிக்கிறேன். மற்ற பெண்களும் இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்த மாதிரியான சம்பவங்களை பேசும்போதெல்லாம் தொடர்ச்சியாக எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். என்னென்னா, நான் ஒரு யங் ஏஜில், அதை ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த படிக்கிற காலத்துலலாம் எங்கேயாவது ஏதோ ஒரு நாட்டில் இல்லை வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு அப்போ கூட ரேராக ஏதாவது ஒரு சம்பவம், பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால், கொலை செய்யப்பட்டால், அந்த மாதிரி படித்தா எங்கள் அம்மாலாம் ஒரு 4 நாளைக்கு சரியாக சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்தில் அப்படி இருக்கிற மாதிரி, ஒரு அச்ச சூழல் இருக்கிற மாதிரி, எங்கள் பிள்ளைங்க போனாங்க வந்துட்டாங்களா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, இப்படியான ஒரு சூழல் தான் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு எங்கேயோ நடந்துட்டா, செய்தியில் பார்த்துட்டா, கேட்டுட்டா, படிச்சுட்டா அப்படின்னு. இன்னைக்கு
இந்தியாவில் அடிக்கடி இந்தியாவுக்குள்ள நிறைய சம்பவங்கள் அங்கங்கே நடக்குது, தமிழ்நாட்டில் அங்கங்கே பல சம்பவங்கள் நடக்குது. எல்லாம் கடிச்சு கடைசியில் நம்ம கோயம்புத்தூரில் அது கிராமங்கள்லேயே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நகரங்களில் நடக்கிறது, அது பெரிய இஷ்யூ ஆகுது, மிகப்பெரும் பேசுபொருள் ஆகுது. டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கு, நிர்பயா சம்பவம்லாம் எந்த காலத்துலையும் எந்த பெண்களாலையும் மறக்க முடியாத ஒரு கொடூரம். அதெல்லாம் நினச்சாவே வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் அதுலேருந்து மீண்டு வரக்கு. அந்த பெண் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த நிர்பயாவுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கால்லாம் நடுக்கம் எடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு கொடூரம் அது. இங்கே கோயம்புத்தூரில் நானும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாடி இருந்த அங்கேருந்து வந்த ஒரு பெண் தான். நம்ம ஊரில் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த இது வந்து நேற்றுலேருந்து இந்த செய்தியை கேட்டதுலேருந்து இன்னும் சுத்தமாக அதுலேருந்து மீளவே முடியல. பெண்ணை பெற்றவங்க வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த காலம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஃப்ரீ பேர்டாக நம்ம வந்து இப்போ அங்கங்கே போகிறோம். இப்போ என் தங்கச்சிங்க என் தம்பிங்களாம் எங்கெங்கேயோ இருக்காங்க, அப்ராடில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா போவாங்க, கனடா போவாங்க, அவ்வளோதான் போயிட்டுருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் வந்து 2013 நினைக்கிறேன், பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி சென்னை வர்றதுக்கு நான் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் அவ்வளோ பறந்து விரியறதை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் யுகத்தில் கூட பெண்கள் மீதான இந்த அப்யூஸ்னஸ் அப்படிங்கிறது இது தொடர்றது, இன்னும் கொடூரமாய்க்கொண்டே போகிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரணம். எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். ஆனால் மனிதம் வந்து மிருகமாக மாறிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. எங்கே தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுக்கான ஒரு சொல்யூஷனை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. ஆனால் இது வந்து அதிகரிச்சுட்டே போய்கொண்டு இருக்கிறது சில வருடங்களாகவே. ஆனால் வந்து இந்த கட்டாய சூழல் எங்கே தவறு நடக்கிறது, ஆணிவேர் எங்கே, அங்கே பார்த்து அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகளை யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப அச்சமாகவும் இருக்குது. படிக்கிறோம், முன்னேறோம், வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், இல்லை நாடு விட்டு நாட போகிறோம், என்னென்னவோ வந்தாச்சு. ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான கோபமான ஒரு விஷயமா இருக்குது. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அந்த என்ன சொல்கிறது, மிருகங்களுக்கு, கொடூரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை, கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும். வழக்கம் போல் பிடிச்சி ஜெயிலில் போட்டு 3 வேளை சோறு போட்டுட்டு இருந்தால் யார் திருந்துவா? ஜெயில் தானே, போகலாம், போயிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து ஜாமீனை வாங்கிட்டு வந்துக்கலாம். நம்ம திறமையான அட்வொகேட்டை பிடிச்சிட்டா போதும், ஏதாவது வாதாடி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா பல வழக்குகளில் எனக்கு இந்த சந்தேகங்கள் இருந்திருக்கு. மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொடூர கொலை அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நம்ம பிரேக்கிங்லேயே தான் வாழ்ந்திருப்போம். தமிழ்நாட்டு மக்கள் பிரேக்கிங்லேயே தான் வாழ்ந்திருப்போம். ஏன்னா தினந்தோறும் ஒரு பிரேக்கிங், தினந்தோறும் ஒரு ரவுடி அரெஸ்ட், ரவுடியின் பின்புலம் அச்சப்படும் வரலாறு சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பிரேக்கிங்கில் போடுவாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 28 ரவுடிக்கு பக்கம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேர் மேலேயும் அவ்வளோ குண்டாஸு, அவ்வளோ கேஸு எல்லாமே இருந்தும் ஏன் அவங்க வெளியில் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய அட்வொகேட்ஸினுடைய திறமையால் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதனால் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த திறமையின் மேலெலாம் எனக்கு வந்து மதிப்பில்லை. இருந்தாலும் நம்ம உள்ளே போய் ரொம்ப டீப்பாக பேச முடியாது. ஏன்னா விதிமுறைகள் இருக்குது, கேஸ் போடுவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு அலையணும், ஏற்கனவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அப்பப்போ ஞாபகம் வந்துடுது, அது வேறு. ஓகே, இந்த சம்பவத்தில் நம்ம ஓப்பனாக ரொம்ப பேசணும் அப்படின்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிரச்சனையில் இந்த செய்திகளை போய் படிக்கும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது கமெண்ட்ஸ் நிறைய வருது. அதில் வந்து அந்த பெண் வந்து சரியான பெண்ணா, 11:30 மணிக்கு ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது. அப்படியே ஆண் நண்பரோடு பார்த்து பேசினா அப்படி கூட ஒரு நல்ல பிளேஸில் நின்று பேசியிருக்கலாமே, சிட்டியில் நின்று பேசியிருக்கலாமே, ஏன் வந்து ஒதுக்குப்புறமான அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏன் போகணும்? அந்த பெண் மேலே தான் தவறு இருக்குது. அந்த ஆண் நண்பரை நடு ரோட்டில் வச்சு சுட்டுக்கொள்ளணும்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி ஒரு வேளை தப்புனா அந்த 2 பேர் மேலேயும் தப்புன்னு சொல்லணும், 2 பேருக்கும் அப்படி சொன்னால் தான். ஆண் நண்பருக்கு மட்டும் தப்புன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு புரியலை. இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வருது. இதில் வந்து நமக்கே சிலது வந்து சரியா தப்பான்னு கூட தோணலாம். ஆனால் இதில் வந்து சரியா தப்பான்னு பார்க்குறதோ எதுவுமே சரி கிடையாது.
உண்மையான விடுதலை அப்படின்னா என்ன? நைட்டு 12 மணிக்கு கூட முழு நகையோட ஒரு பெண் வெளியில போனா, அவ சேஃப்டியா திரும்ப வீட்டுக்கு வந்தானா தான் அது உண்மையான விடுதலைன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப நீங்க இந்த பெண் இங்க போக்கூடாது, அங்க போக்கூடாது, அங்க ஏன் போனா, இங்க ஏன் போனான்னு கேட்கறது எந்த மாதிரியான ஒரு கேள்வி அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு தமிழ்நாட்ல ஒரு அ முக்கியமான ஒரு 4, 5 ஊடகங்கள் இருக்கிறது. அதுல ஒரு ஊடகத்துல இப்ப கூட அந்த ரிப்போர்ட்டர் சொல்லும்போது என்னன்னா, டேட்டிங் ஆப்ல அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து காவல்துறையினர் சொல்றது என்னன்னா, டேட்டிங் ஆப் இருக்கு இல்லையா? நெறைய Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த டேட்டிங் ஆப்புக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. முதல்ல அவங்களையெல்லாம் புடிச்சு உள்ள போடணும் என்ன கேட்டா. இந்த டேட்டிங் ஆப்ல அ பேசி பழகி இந்த மாரி இந்த இடத்துக்கு வந்து இந்த மாரி நெறைய அ பெண்கள் வந்து ஆண் நண்பர்களோட வராங்க. அத வந்து காவல்துறையினர் பார்த்து அவங்க வந்து மிரட்டி அனுப்புறது உண்டு அப்படிங்கிற மாரி ஒரு தகவல வந்து அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு. ஒரு முக்கியமான ஊடகத்தினுடைய ரிப்போர்ட்டர். அப்படி ஒரு வேளை இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. 2 உயிர் ஊசலாடிட்டு இருக்கு மருத்துவமனையில. என்னவாக இருந்தா கூட நீங்க சந்தேகத்தின் அடிப்படையில எப்படி இப்ப நீங்க இத பேசுறீங்க அப்படின்னா, ஒரு செய்திய பேசிட்டு இருக்கீங்க. செய்தி பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஒரு ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, அப்ப இப்படிதான் அந்த பெண் போயிருப்பாளோ அப்படிங்கிற மாரியான அந்த செய்தி வந்து கம்பேர் ஆகும்ல. அப்படி எப்படி நீங்க சந்தேகத்தின் அடிப்படையில இப்படி ஒரு செய்திய எப்படி சொல்ல முடியும்? ஒரு பிரைம் டைம் மீடியா, ஒரு ரிப்போர்ட்டர் இப்படி சந்தேகத்தின் அடிப்படையில சொல்லலாமா? இல்ல காவல்துறையினர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆதாரத்தோட தானே பேச முடியும். ஒரு பிரேக்கிங் பேசிட்டு இருக்கும்போது, அதே எப்படி கொண்டு வந்து இன்புட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யாருக்கும் ஆதரவா செய்தி சொல்லணும், இல்ல யாருக்கும் சாதகமா போயிடக்கூடாது, இல்ல எதற்காக இந்த இன்புட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம அந்த சேனல் நேம் எல்லாம் சொல்லி நம்ம கேஸ் வாங்கிக்க வேண்டாம். ஆனா கடுமையான கண்டனங்கள் இருக்கிறதுலயே வந்து புதிய தலைமுறை, நியூஸ் 18, சன் நியூஸு, அப்புறம் வந்து நியூஸ் தமிழ், பாலிமர் இப்படியான ஒரு 4, 5 சேனல் இருக்கு. இப்ப நான் சொன்னதுல ஒரு சேனல் தான். அது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செய்திய கேட்டீங்கன்னா, எந்த சேனலோட ரிப்போர்ட்டர்ன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நம்மளுடைய கண்டனங்கள். ஏன்னா, நம்ம போய் ஏற்கனவே ஒரு கண்டன செய்திய போட்டு நான் கேஸ் கலைஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப பேச முடியாது. தயவு செஞ்சு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்க வந்து ஆண் நண்பரோட பேசுங்க, உங்க கணவனோட பேசுங்க, இல்ல என்னவோ பண்ணுங்க. ஏன் அது ஆண் நண்பரா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, உண்மையான ஆண் நண்பரும், இல்ல ஒரு நல்ல கணவனும், ஒரு பெண்ண ஆபத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போவாராங்கிறத யோசிக்கணும்ல. எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இப்ப நம்ம அந்த பெண்ண குற்றம் சொல்லல. நம்ம யாரையும் குற்றம் சொல்லல. கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு கண்ணியமான ஒரு ஆண் நண்பர், ஒரு பெண்ண அதுவும் ஒரு 11 மணிக்கு அழைத்துட்டு போகறாரு அப்டின்னா, அந்த ஆண் நண்பர் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தாராளமாக அழைச்சிட்டு 12 மணி ஆகட்டும், இல்ல 3 மணி ஆகட்டும். பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு, மெயினான பரபரப்பான ஒரு ஏரியால நின்னு அவங்க இந்த பேசியிருந்தா, இந்த மாரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காதே! நம்ம வந்து டைரக்ட்டா அந்த பெண்ண குற்றம் சொல்றீங்களா? அப்படின்னு கிளம்பிறாதீங்க. அது நீங்க யார் கூட வேணா பேசுங்க. எப்ப வேணா பேசுங்க. உங்களுடைய பாதுகாப்பு அங்க முக்கியம்ல. முதல்ல உங்க பாதுகாப்பு முக்கியம். அதுக்கப்புறம் தானே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது பார்க்கணும்ல. அதனால நான் வந்து வந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆதரவு கிடையாது. அந்த கோயம்புத்தூர்காரவங்களுக்கு தெரியும். அந்த இடம் வந்து எவ்வளவு ஆபத்தான இடம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்காரவங்களுக்கு தெரியும். பகல்லேயே போக அஞ்சக்கூடிய ஒரு இடத்துக்கு, எதுக்கு அந்த பெண் வந்து இப்படியான ஒரு இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து வருத்தங்கள் உண்டு. அந்த பெண் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரேயர். ஆனா வந்து களச்சூழல் சொல்வது வேறாக இருக்கிறது. அந்த பெண் இப்போ வரைக்கும் கண் விழிக்கல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சுயநினைவு வரல. ஆபத்தான ஒரு கட்டத்தில தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இது மாரியான சம்பவம் இதுவே கடைசியா இருக்கட்டும். அது தமிழ்நாடாகட்டும், இந்தியாவாகட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும். யாருக்குமே இப்படி ஒரு துயரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன செய்தி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மீண்டும் பேசலாம். எதிர்க்கட்சியினர் கடுமையான கண்டனங்கள முன் வச்சிருக்காங்க. குறிப்பா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வந்து காவல்துறை தமிழ்நாட்ல இருக்கான்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து காவல்துறை செயல்பாடே இல்ல, செயல்பாடற்று கிடக்குது அப்படிங்கிற மாரியான சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தத்தோட அவங்க அந்த ஆதங்கத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சியில பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில பாதுகாப்பு இல்லன்னு சொல்லி தான் நாங்க பெப்பர் ஸ்ப்ரேலாம் பெண்களுக்கு குடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக அரசு பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல மிக கவனத்தோட இருக்கணும். சென்னை சிட்டில மெயின்ல இருக்கக்கூடிய பிரதான பல்கலைக்கழகமான அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு சம்பவம் நடந்துச்சு. யார் மேல வேணா தவறு இருக்கட்டும். ஆனா ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அதற்கு பிறகு எவ்வளவு கவனமாக இருக்கணும். காவல்துறை பேட்ரோல்லாம் என்ன பண்றாங்க?
ஏன் போகலை? அடுத்த நாள் காலையில் அந்த பெண்ணை மீட்டிருக்காங்க அப்படின்னா, இதை நம்ம பேசுகிறோம், தொடர்ந்து பேசுகிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி ஒரு சம்பவம் கூட அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கம். வேறு எதுவும் இல்லை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.